ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம திருச்சி பக்கத்தில் இருக்கிற துவாக்குடிக்கு தான் சோலார் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீட்டுக்கு தான் நம்ம ஃபுல்லாகவே சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணி தர போகிறோம். இந்த வீடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் நிலையில தான் வந்து இருக்குது, இன்னும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகலை. வாங்க வீடியோக்குள்ளார போயிட்டு இந்த கஸ்டமருக்கு என்னென்ன இன்ஸ்டால் பண்ணி தர போகிறோன்னு வந்து பார்க்கலாம். இந்த வீடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம், ஒரு அட்டாச் பாத்ரூம் ப்ளஸ் ஒரு ஹால், இந்த செட்டப்போடு தான் வந்து இருக்குது. இது எல்லாத்துக்குமே நம்ம ஃபுல் வயரிங் பண்ணி கொடுத்து நம்ம சோலார் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 12 வோல்ட்டு சோலார் பிஎல்டிசி ஃபேன் வந்து 2 நம்பர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி பாலிகேப் பிராண்ட்லேருந்து 335 வாட்ஸ் சோலார் பேனல், பாலி சோலார் பேனல் 2 நம்பர் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இவங்க மிக்சியெல்லாம் ஓடுற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்காக 1000 VA சோலார் பவர் இன்வெர்டர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நம்ம காலையில் 7 மணிக்கு கஸ்டமரோட சைட்டை ரீச் ஆகிட்டனால ஃபர்ஸ்ட் சோலார் பேனலை மாட்டிடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்காக சோலார் கேபிளில் MC4 கனெக்டரெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற வேலை தான் வந்து போயிட்டுருக்கு. இந்த கஸ்டமர் வீட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏசி லைன், டிசி லைன்னு 2 லைன் வந்து ஒரே பைப்பில் வந்து இருக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் பெரிய வேலையாக தான் வந்து போகும். கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறோம் வீடியோவில், அதையும் பாருங்கள். இவங்களுக்கு 335 வாட்ஸ் பாலிகேப் சோலார் பேனல் தான் 2 ஃபிக்ஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். அதை தான் வந்து மேலே ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்காக சேனல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட சீட்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பேனல் ஃபிக்ஸிங் ஒர்க் தான் வந்து போயிட்டுருக்குது. இந்த சோலார் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமரே பை பண்ணி கொடுத்துருந்தாங்க. நம்ம எந்த ஒரு பொருளுமே வந்து பண்ணித்தரல, நம்ம சோலார் இன்ஸ்டாலேஷன் மட்டும்தான் வந்து பண்ணித்தரோம். இவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் சோலார் பம்பை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க. அதுக்காக தான் வந்து நம்ம வந்து 335 வாட்ஸ் பேனலில் 2 நம்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பேனல் ஃபிக்ஸிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம மேலே எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இனிமேட்டு கீழே தான் வந்து ஃபுல் ஒர்க்கு வந்து இருக்குது. வாங்க கீழே போயிட்டு ஃபர்ஸ்ட் பேட்டரியை வச்சு சோலார்லாம் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். சுற்றி இருக்கிற வீடுங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் பவர் வந்து இல்லாமல் தான் இருக்குது. பக்கத்துலேயே ஒரு சில வீடுகளுக்கு பவரும் இருக்குது. கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா okaya பிராண்ட்லேருந்து 150 AH சோலார் பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது 5 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வந்து வருது. அதே மாதிரி யூடிஎல் சோலார்லேருந்து சார்ஜ் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், 16 ஆம்ஸ் மேலேருந்து வருது. 14.5 வோல்ட் வந்து பேட்டரியில் இருக்குது. இது வந்து PWM சார்ஜ் கண்ட்ரோலர் தான். வழக்கமாக 24 வோல்ட்டுக்கு வந்து 12 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணும்போது MPPT சார்ஜ் கண்ட்ரோலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் வந்து நமக்கு வந்து ஒர்த்தாக இருக்குது, அதனால் நம்ம அதையே யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ பெட்ரூமில் தான் ஒயரிங் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 7லேருந்து 8 வந்து டிசி லைட்டும் 2 டிசி சீலிங் ஃபேனும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மொபைல் ஃபோன் சார்ஜிங்காக நம்ம ஏசி சப்ளை வந்து கொடுக்க போகிறோம். அதனால் ஏசி லைன், டிசி லைன்னு ஒரே பைப்பில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய வயரிங் வந்து நம்ம இழுக்க வேண்டியதாக இருந்தது. அதோட வீடியோ தான் நீங்கள் இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த கஸ்டமர் ஆல்மோஸ்ட் எல்லா பல்புமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிசி பல்ப் தான். இந்த பாயிண்டில் இருக்கிறது மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏசி லைனாக நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி கிச்சனில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மிக்சிக்கு ஒரு ஏசி லைன், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடத்துல வந்து டிவிக்கு ஒரு ஏசி லைன் வந்து நம்ம இழுக்கிறோம். இப்போ ஆல்மோஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 7:30 பக்கமாக ஆயிடுச்சு. நம்ம ஏசி லைன் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதே மாதிரி டிசி லைனும் கம்ப்ளீட் பண்ணி லைட்லாம் வந்து எரியுது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனு. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹாலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 டியூப்லைட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு குண்டு பல்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு சீலிங் ஃபேன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பெட்ரூமில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டியூப்லைட்டு, ஒரு குண்டு பல்ப்பு ப்ளஸ் ஒரு ஃபேனு.
ஃபேனோட காற்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு போதுமானதாக தான் இருக்குது. இந்த இடத்துல தான் அவங்க பாத்ரூம் வந்து கட்ட போகிறாங்க. அதுக்கு ஒரு லைட் நம்ம வந்து போட்டு கொடுத்தாச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஒயரிங்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த இன்வெர்டர் வச்சு தான் நம்ம வந்து ஏசி சப்ளை வந்து டிவிக்கும் மிக்சிக்கும் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். டிஸ்பிளேல வந்து பாருங்கள், சோலார் பேனல் வந்து ஆப்ஷன்னு வந்து காட்டுது. பேட்டரி டிஸ்சார்ஜிங்னு வருது. 4.1 ஆம்ப்ஸ் வந்து டிஸ்சார்ஜிங்கில் இருக்குது. இப்போ டோட்டலாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 டியூப்லைட்டு, 4 குண்டு பல்ப் வந்து ஆனில் இருக்குது, ஒரு ஃபேன் ஆனில் இருக்குது. இப்போதைக்கு வந்து பேட்டரி டிஸ்சார்ஜிங் லெவல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 ஆம்ப்ஸ் காட்டுது. சப்போஸ் இந்த ஃபேனும் ஆன் பண்ணிட்டோம்னா இன்னும் ஒரு 2 ஆம்ப்ஸ் வந்து கூடுதலாக வந்து எடுத்துக்கும். இது வீட்டுக்கு வெளியில் சுற்றி 4 டிசி பல்ப் வந்து கேட்டிருந்தாங்க. அதோட கனெக்ஷனும் நம்ம வந்து முடிச்சு கொடுத்தாச்சு. இப்போ டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 8:30 இருக்கும். இந்த வீட்டுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சோலார் பம்ப் இன்ஸ்டாலேஷனும் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பண்ணித்தர போகிறோம். அதோட வீடியோ வந்து நம்ம செப்பரேட்டாக வந்து போடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஒர்க்கும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதே மாதிரி சோலார் இன்ஸ்டாலேஷன் உங்கள் வீட்டுக்கும் வந்து பண்ணணும்னா கீழே தெரிகிற நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.